ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் காலைல எழுந்திரிச்சோன்னே போய் நம்ம ஃபிஷ் டப்பை பார்த்தா சரியான சர்ப்ரைஸுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டாமல்லி குட்டி போட்டான். அங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி போட்டிருக்கான்னு. குட்டியாக நிறையா இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-35 குட்டி இருக்குங்க. இதுக்காக தான் மக்களே பிளான்ஸ் போகிறது. அங்கே பாருங்கள் எல்லா குட்டியுமே பிளான்ஸ்ட்டு ஹைட் ஆகிருக்காங்க பாருங்கள். நம்ம டப் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பிளான்ஸ் போட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு 4 நாள்லேயே எவ்வளோ பிளான்ஸ் வளர்ந்துட்டாங்க பாருங்கள். டக் வீட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டப்பு ஃபுல்லாக கவர் ஆயிரும். இப்போ நம்ம இவ்வளோ குட்டிஸாக காப்பாற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்னால தான். ஸோ நீங்களும் ப்ரீடிங்காக டப் செட் பண்ணுறீங்க இல்லை டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிளான் செட் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்க குட்டிஸ் எதையுமே நீங்கள் காப்பாற்ற முடியாது. டக்குன்னு ஒரு பக்கெட்டில் வாட்டரை பிடிச்சி இவங்க எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டேன். ஒரு வழியை அது பிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இவங்களை எதில் போடுறதுன்னு தெரியல. இவங்களுக்குன்னு ஒரு டப்போ இல்லை டேங்கோ எதுவுமே நான் செட் பண்ணல மக்களே. சரி ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி வீட்டை தேடி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பழைய டப்பு ஒன்று கிடந்துச்சு. சரி நல்லா வாஷ் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி பார்த்தா அந்த டப்பு வந்து ஒரு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சின்ன டப்பை வாங்கி அதில் தான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம பாண்டாமல்லி குட்டீஸ்க்கான டப்பு வந்து எப்படி செட் பண்ணுறேங்கிற வீடியோ வந்து சேனலில் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.